Hey guys, welcome to JBNY life. So இன்னைக்கு BMW 310 GS வண்டி டெஸ்ட் ரைட் பண்ணிட்டுருக்கேன். Hey guys, welcome to JBNY life. இன்னைக்கு வந்து குன் BMW ஷோரூம் போகிறோம். ஃப்ரெண்டு பாலாஜிக்கு வந்து BMW 310 GS வண்டி புக் பண்ண போகிறோம். அப்படியே ஒரு டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு புக் பண்ணலாம். ஷோரூம் வந்து அண்ணா சாலையில், இங்கே சென்னை அண்ணா சாலையில் இருக்குது. ஸோ ஷோரூம் போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். Hey guys, welcome to JBNY life. So இன்னைக்கு BMW 310 GS வண்டி டெஸ்ட் ரைட் பண்ணிட்டுருக்கேன். ஆரம்பமே செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஜின் ரொம்ப ரீஃபைண்டாக இருக்குது இன்னும் கம்பேர்ட் டு RR 310. ஸோ நான் உங்களுக்கே தெரியும், ஐ ஓன் RR 310 பைக். ஒரு நல்ல பெரிய வண்டியில் உட்கார ஃபீல். வண்டி பெரிய வண்டி தான். ஹேண்டில் பார்லாம் பார்த்திங்கன்னா நல்ல லைக் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் இந்த மாதிரி வண்டிக்கு அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். உட்காரத்துக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது பைலட் சீட்டு. ஸோ அண்ணா சாலை குன் BMW மோட்டராடில் லைக் சென்னையிலே ஒரே ஷோரூம் தான் இருக்குது. அங்கே தான் வந்து வண்டி எடுத்துருக்கோம். ஸோ என் ஃப்ரெண்டு பாலாஜி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வண்டி புக் பண்ண போகிறாரு. ஸோ புக் பண்ணுறதுக்கு 25,000, டெலிவரி உங்களுக்கு 3 months சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக அவருக்கு கை டிஸ்லொகேட் ஆகிருக்கு. ஸோ 3 months கழிச்சு தான் வண்டி ஓட்ட முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி புக் பண்ணால் 3 months கழிச்சு ஓட்டிடலான்ற இதில் எடுக்கிறாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கோப்ரோலாம் வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் இன்றைக்கி வண்டி புக் பண்ணுறோன்னு சொன்னதுனால அலோவ் பண்ணுறாங்க. ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. RR 310 ஓட்டிட்டு இது ஓட்டுறதுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா அது போஸ்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி சாஞ்ச மாதிரி ஓட்டணும். அந்த சிக்னல்லேருந்து இந்த சிக்னலில் போய் யூ-டர்ன் போட்டு வர சொல்கிறாங்க, அவ்வளோதான். DMS சிக்னல். அடுத்ததான் DMS சிக்னல். அப்ரைட் பொசிஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதுவும் சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எவ்வளோ தூரம் வேணால் நீங்கள் ஓட்டிகிட்டே போகலாம். இப்படியே தாராளமாக க்ரூஸ் பண்ணிட்டு செம்மையாக இருக்கு வண்டி. ஸோ வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா
7 lakhs கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ப்ரைஸ் நான் கீழே எக்ஸாக்டாக போடுறேன். டேர்னிங் ரேடியஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. யூடர்ன்லாம் நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் போகலாம். ஸோ நல்லா ஷார்ட்டாகவே டேர்ன் பண்ண முடியும் உங்களால். கியர்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஷிஃப்ட் பண்ணுறது. டிராஃபிக்கில் பயங்கர அழகாக நேவிகேட் பண்ணிட்டு போகலாம். கிளச்சும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ரொம்ப R310 வர மாதிரி இதுவும் அஃப்கோர்ஸ் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த நியூ கலர்ஸ் 2023 கலர் இன்னும் லான்ச்சே ஆகலை. ஸோ டெலிவரி எடுக்கும்போது சென்னையிலேயே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த கலரை ஓட்ட போகிறோம்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. பிஎம்டபிள்யூவோட லோகோவோட ஒயிட் அண்ட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. ஓகே, BMW 310 GS புக் பண்ணியாச்சு. ஸோ 25,000 பே பண்ணி புக் பண்ணிட்டோம். இங்கே உடஞ்ச கை வச்சுருக்காருல இவர் தான் புக் பண்ணியிருக்காரு. ஸோ 3 மாதத்தில் கை சரியாயிடும், 3 மாதத்தில் பைக்கும் டெலிவரி ஆகிடும் அப்படின்ட்டு கேல்குலேட் பண்ணி புக் பண்ணியிருக்கான். ஸோ வண்டி செம்ம ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இந்த R310 கம்பேர் பண்ணால் ரொம்ப இன்ஜினில் ரீஃபைண்டாக இருக்குது. ஸோ ரொம்ப தூரம் அப்ரைட் பொசிஷனில் இருக்கிறதுனால சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால ரொம்ப தூரம் போகலாம் கம்ஃபர்டபுளாக. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் தான் சர்வீஸ். ஸோ 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம BMW ஓட்டி அதில் மோட்டோ வ்ளாக் பண்ணுவோம். Okay, bye guys.